ஒவ்வொரு முறையும் நீ தோற்றுக்கொண்டே இருந்தால் அதற்கு நீ மட்டும்தான் காரணமாக இருக்க முடியும் என்ற உண்மையை புரிந்து கொள். உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது மட்டுமே என்பதை புரிந்து கொள். இதில் இந்த உலகத்தின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வது மட்டும்தான். இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய். உன் தள்ளி போடும் பழக்கம் என்பது விரைவில் உனக்கு கொல்லி போடும் என்பதை மறந்துவிடாதே. ஒவ்வொரு விடியலும் நமக்கு உணர்த்துவது ஒன்றைத்தான், எல்லாவற்றுக்கும் இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது, அதை சரியாக பயன்படுத்திக் கொள் என்பதே அது. உன் உதட்டோரம் சிறு புன்னகை எப்போதும் இருக்கட்டும். அது வெறும் புன்னகை மட்டும் அல்ல, அது உனக்குள் இருக்கும் தன்னம்பிக்கையின் அடையாளம். உங்கள் பலம் எதுவோ அதை நீங்களே சிதைத்து விடாதீர்கள். கரைகளை தாண்டும் முதலைகளும் கட்டுப்பாட்டை தாண்டும் மனங்களும் தனது பலத்தை இழந்துவிடும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். வாழ்வில் ஏற்படும் இழப்புகளை கண்டு கலங்கி விடாதீர்கள். இழப்பை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு மட்டுமே இவ்வுலகம் வெற்றிகரமான வாழ்வை வாழ கற்றுக் கொடுக்கிறது. இழந்ததை எண்ணி எப்போதும் வேதனைப்படாதே. இனி என்னவெல்லாம் அடைய வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு. எல்லா செயல்களிலும் நீ மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் ஈடுபட்டால் உன்னிடம் தோற்றுப்போக பலரும் காத்து கொண்டு இருப்பார்கள். உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை. இருக்கும் திறமைகளை பயன்படுத்தாமல் மட்டும் இருந்து விடாதீர்கள். ஏனென்றால் பயன்படுத்தாத திறமை அதன் ஆற்றலை இழந்து கொண்டே போகும். மற்றவர்களை கண்டோ அல்லது சில சூழ்நிலைகளை கண்டோ மனம் உடைந்து விடாதீர்கள். இவை இரண்டுமே வெற்றியை நோக்கிய நமது செயல்களை பலவீனமாக்கிவிடும். உயிர் என்பது கடவுள் கொடுத்த வரம். கொடுத்தவனே அதை எடுத்துக்கொள்ளும் வரை வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதுதான் மனிதனின் முதல் கடமை. எல்லோருடைய வாழ்விலும் சில இழப்புகள் இருக்கத்தான் செய்யும். இழப்புகளை தவிர்த்துவிட்டு யாராலும் வாழ்வை கடந்து செல்லவே முடியாது. இழப்புகள் வலிகளை மட்டும் தருவதில்லை, மீதமுள்ள வாழ்வை கடந்து செல்வதற்கான வலிமையையும் தருகிறது. பிழைகளும் தோல்விகளும் இல்லாமல் கற்றல் என்பது ஒருபோதும் சாத்தியமல்ல. வேண்டியது எதுவானாலும் அதை முழுமையாக கற்க பழகுங்கள். சின்ன சின்ன தோல்விகளுக்கெல்லாம் துவண்டு போவது என்பது உங்களை நீங்களே அவமானப்படுத்துவதற்கு சமம். எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்பு அதில் நீங்கள் நல்ல தெளிவை பெற்றுக்கொள்ளுங்கள். தெளிவாக செய்யப்படாத காரியங்கள் யாவும் வலுவாக இருப்பதில்லை. முழுவதுமாக முடிக்க முடியாமல் போனாலும் பரவாயில்லை, ஆனால் முயன்று பார்க்க மட்டும் ஒருபோதும் தயங்காதீர்கள். தயக்கமும் முயற்சியின்மையும் தான் உங்களின் பெரும்பாலான தோல்விகளின் முக்கியமான காரணம். எது ஒன்றையும் தவற விட்டுவிட்டு பிறகு வருந்துவதில் எந்த பயனும் இல்லை. நீங்கள் தவறவிட்ட எது ஒன்றையும் திரும்ப பெறவே முடியாது. அது வாய்ப்பாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி. உங்கள் வாழ்வை எந்த நிலையில் இருந்தும் உங்களால் மீட்டெடுக்க முடியும். எதை இழந்தீர்கள், எவ்வளவு இழந்தீர்கள் என்பது ஒரு பொருட்டல்ல. அந்த இழப்பில் இருந்து நீங்கள் எதை கற்றுக்கொண்டீர்கள் என்பதே முக்கியம். வெற்றி பெற வேண்டும் என பலரும் நினைக்கின்றார்கள், ஆனால் ஒரு சிலர்தான் அதற்காக தங்களை தயார்படுத்திக் கொள்கிறார்கள். உங்களை நீங்கள் தயார்படுத்தாமல் இங்கு எந்த மாற்றமும் நிகழாது. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு திறமை மட்டும் இருந்துவிட்டால் போதாது. கடின உழைப்பு, விடாமுயற்சி மற்றும் வெற்றி பெற வேண்டும் என்று அசைக்க முடியாத தன்னம்பிக்கை, இவை அனைத்தும் வேண்டும். வாழ்க்கையில் உங்களுக்கு சோதனைகள் அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது என்றால் நீங்கள் அதிக புத்திசாலியாக இருப்பீர்கள், இல்லை என்றால் அதிக திறமசாலியாக இருப்பீர்கள்.